ஒரு சின்ன கிராமத்துல முத்து என்ற விவசாயி இருந்தான். அவன் மண்குடிசையில் வசித்தான். அவன் வீட்டுக்கு முன்னாடி ஒரு பெரிய மரம் இருந்துச்சு. அதுல ஒரு ஆந்தை இருந்துச்சு. முத்து தினசரி வேலைக்கு போகும் முன்னாடி அந்த ஆந்தைக்கு பூஜை செய்து கும்பிட்டு விட்டுத்தான் செல்வான். அப்படி அவன் பூஜை செய்யும் போது லக்ஷ்மி தேவி அவன் வீட்டுக்கு வருவாங்க. ஆனால் அவன் ஆந்தையை கும்பிடுவதை பார்த்ததும் திரும்பி போய்விடுவாங்க. இப்படி தினசரி ஆந்தை பூஜை, லக்ஷ்மி வருவது, ஆந்தையை பார்த்ததும் வெளியே போவது என்பது தொடர்ந்து கொண்டே இருந்தது. ஒரு நாள் இதை பார்த்த அந்த ஆந்தை முத்துவிடம் பேசியது. "நீ நாளைக்கு எனக்கு பூஜை செய்யும்போது ஒரு கத்தியை வாசலில் குத்தி வை." அடுத்த நாள் காலை முத்து ஆந்தை சொன்னது போலவே ஆந்தைக்கு பூஜை செய்துவிட்டு ஒரு கத்தியை வாசலில் குத்தி வைத்தான். அன்றும் வழக்கம் போல லக்ஷ்மி தேவி முத்து வீட்டுக்கு வந்தார். அவர் வீட்டுக்குள் நுழைந்தார். இதை எதிர்பார்த்து இருந்த ஆந்தை பறந்து வந்து அந்த கத்தியில் விழுந்தது. சாகும் முன் ஆந்தை லக்ஷ்மி தேவியிடம் சொன்னது, "நீங்கள் முத்து வீட்டில் நிரந்தரமாக இருந்து அவன் ஏழ்மையை போக்கும்படி கேட்டுக்கொண்டு உயிர் விட்டது." ஆந்தை சொன்னபடி லக்ஷ்மி தேவியும் முத்து வீட்டில் தங்கினார். அதன் பிறகு முத்து செல்வந்தனானான். அந்த மண்குடிசை மாளிகையாக மாறியது. கதை நீதி: பக்தி சக்திதான், ஆனால் அதற்கு திசை கொடுப்பது அறிவு. நல்ல மனசுக்காக சில நேரம் உலகமே தியாகம் செய்கிறது. நல்ல மனசும் உண்மையான அர்ப்பணிப்பும் இருந்தால் வாழ்க்கை எப்போது வேண்டுமானாலும் மாறும்.